என்ன காய் கடைக்கு கறி கடைக்கு போனா கையை வீசிட்டு போறீங்க. ஆமாங்க. டீ வாங்கிட்டு வந்தா குழம்பு வாங்கிட்டு வந்தா அதை பிரிச்சு போட்டு வாசப்படியில போட்டுருக்கீங்க. தினைக்கும் என் சகோதரிங்க வந்து உங்க வீட்டுல வந்து இவ்வளோ பாலித்தீன் கவர் எடுக்கிறாங்க. சில நேரம் நீங்க போடுற பாலித்தீன் கவரு டிச்சுக்குள்ள போய் விழுந்துருது. டிச்சுக்குள்ள போய் விழுந்தா டிச்சு அடைச்சிக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே எனக்கு போன் பண்றாங்க. ஓடி வந்து பார்த்தா கோவிந்தான வீட்டுல தான் பாலித்தீன் கவர் போடுறாங்கன்றாங்க. வேணாண்ணா மஞ்சள் பை பயன்படுத்தினா செஞ்சு மஞ்சள் பை படுத்தினா கேரி பேக்லாம் வேணாண்ணா. கேரி பேக் பயன்படுத்தி கீழே போட்டேன்னு பூ வாங்குறதுக்கு கேரி பேக்கு, குப்பையப்போ கொட்டுறதுக்கு கூட கேரி பேக் கொடுத்தினா என்ன அர்த்தம்? அதே மாதிரி கடைக்கு போறதுனா போறப்ப பாத்திரம் எடுத்துட்டு போனா இப்பதானே சொன்னாரு. இது மாதிரி பாத்திரம் எடுத்துட்டு போகாம பாலித்தீன் கவர்ல ஊத்தினா சுட ஊத்தினா பாலித்தீன் கவர்ல இருக்கிற கெமிக்கல் வயிற்றுக்குள்ள போயிட்டு. ஆனா நீ தானா ரொம்ப தொல்லை. தயவு செஞ்சு இனிமேல் மாற்றிக்கோடா. அக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கக்கா. உங்கள் வீட்டிலலாம் சுத்தமாக தான் இருக்குது. இந்தாங்க நம்ம பாருங்கள், இதில் பாருங்கள் நம்ம முதல்வர் எப்படி வாங்க. நம்ம முதல்வர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த திட்டத்தை கொடுத்தாரு. நம்ம துணை முதல்வர் இருக்கிறாரு, அவர் தான் இதை நல்லா செய்யணுன்றாரு. நம்ம வந்து அரசியல் இல்ல, இது மக்கள் நலன், மக்கள் பணி. ஆமா, அடுத்த சமுதாயத்துக்கு இந்த பூமியை நல்லா கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன இந்த திட்டத்தை நம்ம இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கோட்டத்தில் இவ்வளவு மாற்றம் பண்ணிருக்கோம்னா நம்ம அமைச்சரும் வந்து இங்க மஞ்சள் பை கொடுத்தாரு. பக்கத்து வீட்டுக்கு வந்து கொடுத்தாரு. அன்னைக்கு நீ ஊர்ல இல்ல, வெளில போயிட்டா. அன்னைக்கு கொடுத்துருந்தா நேரம் குப்பை வீட்டுல விழுந்திருக்காரு. அவர் பேச்சை கேட்டு பண்ணியே பரவாயில்ல, மறுபடியும் வருவாரு. அப்படியா? உங்க எல்லாத்தையும் பாப்பாரு, எப்பயுமே வருவாரு. அதனால அவர் சொல்ற மாதிரி நம்ம இனிமேட்டு கடைக்கு போறப்ப சாரி பேக் வேணாம், மஞ்சள் பை எடுத்துட்டு போலாம். கறி கடைக்கு போறப்ப தூக்கு போனி எடுத்துட்டு போலாம். பாத்திரம் எடுத்துட்டு போற தூக்கு டிஃபன் வாங்க போறப்ப என்ன எடுத்துட்டு போலாம்? தூக்கு போனி. அக்கா நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கக்கா. கடைக்கு போறப்ப கை வீசிட்டு போக வேணாம், பாத்திரம் எடுத்துட்டு போக சொல்லலாம். கடைக்கு சாமான வாங்க போறப்ப மஞ்சள் பை எடுத்துட்டு போக சொல்லலாம். நீதான் பெரிய பிரச்சனை இந்த தெருவில். அடிக்கடி உன் தான் புகார் வருது. அடிக்கடி குப்பையை வந்து நைஸா ஸ்கூட்டர்ல வரியா, அப்படியே பாக்குறியா, வீசிட்டு போயிடுறியா. வேணாண்ணா, தப்புனா பாருங்க. நம்ம பாருங்க எல்லாம் கரெக்டா நேரத்துக்கு வந்துருவாங்க. அப்படி வீசிட்டு போனது அப்படியே குப்பை தொட்டியில கிடக்குறது இல்ல, அந்த நாய்ங்க இருக்குது இல்ல, அதுக்கு எடுத்துட்டு போய் தெரு பூரா பரப்பிட்டு போயிடுது. என்னடா நாய் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல விட்டுருது, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வராங்க. இதெல்லாம் வேணுமாண்ணா? அதுலேருந்து ஒரு கிருமி வருது, காய்ச்சல் வருது. இதெல்லாம் குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க தானே கஷ்டப்படுவாங்க. ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக யோசனை பண்ணி இல்லை இனிமேல் வந்து கரெக்டாக குப்பையை வந்து தெருவில் போடாமல் வீட்லேயே சேகரித்து வச்சு குப்பை வண்டி காலைல வருது இல்லை, அதில் நான் கொடுத்து வரேன். அதே மாதிரி கடைங்களுக்கு போகும்போது மஞ்சள் பை யூஸ் பண்ணிக்கிறேன். டீ கடைக்கு போகும்போது தூக்கு பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். டிஃபன் கடைக்கு போகும்போது டப்பா எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இன்னிலிருந்து நீங்க கை கொடுங்க. நீங்க தான் தூய்மை சிங் அந்த வாட்டுங்க. சந்தோஷம். தூய்மை சிங் அண்ணன் கோவிந்த வாழ்க வாழ்க. இப்ப நான் சொல்றேன், எனது குப்பை எனது பொறுப்பு, எனது குப்பை எனது பொறுப்பு. அனைவருக்கும் நன்றி.